லூயா. ஆனா அந்த இடத்துல ஆண்டவரை மட்டும் நம்ம உறுதியா பற்றி பிடிச்சிருந்தா போதும். எனக்கு தெரியும், வேலை ஸ்தலத்துல வேலை பார்க்குறாங்க பாருங்க, ஒருத்தங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல சுற்றி நெருக்குறாங்களா, வேலை செய்யறவங்க எல்லாம் நெருக்குறாங்களா, நீங்க கன்ஃபார்மா ஆண்டவருடைய கையை மட்டும் நீங்க பிடிச்சிங்கன்னா அந்த வேலை ஸ்தலத்துல 5 வருஷம் தாண்டி பாருங்க, நீங்க தான் முக்கியமா மெயினான இடத்துல வந்து நிற்பீங்க. அந்த இடத்துல ஆண்டவர் தான் உங்களை தலையை கத்த. முதலாவதாக நீங்க ஒரு இடத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வர்றதே என்னதான் வரும்னா ரிஜெக்ஷன் தான் வரும். நிறைய பேருடைய மனசு உங்களுக்காக கடினமாகும். மொர்தெகாய் வேலை செய்த இடத்துல வேலை செஞ்ச எல்லாருடைய இருதயம் அவனுக்கு நேராக கடினமாயிருச்சுல. ஒருத்தர் கூட அவருக்கு ஃபேவரா ஒருத்தர் கூட இல்லையே. எல்லாரும் அவனை வெறுத்தாங்களே, பகைச்சாங்களே. அவனை போய் பகைக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவன் வந்து கேட் வாட்ச்மேன் இல்லை, அவனை பகைச்சு ஏதாவது கிடைக்க போதா? அவன் வர்றான், கேட்டு திறந்து விடுறான், உள்ள போறோம், எதுக்கு பகைக்கணும்? ஆண்டவர் மொர்தெகாயை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கும் போது சுற்றி இருக்கிற நிறைய பேர் பகைக்கிறவர்களாய் தான் மாறுவார்கள். ஆண்டவர் மொர்தெகாயை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சா நிறைய பேருடைய இருதயம் அவனுக்கு நேராய் கடினமாகும். உங்களுக்கு நேராய் ஒருத்தருடைய இருதயம் கடினமாகிறது என்றால், உங்களை ஒருவர் வெறுக்கிறார்கள் என்றால், உங்களை ஒருத்தர் ஒதுக்குறார்கள் என்றால், நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய அழைப்பு உங்க மேல இருக்குது, ஆண்டவருடைய தரிசனம் உங்க மேல இருக்குது. நீங்க மட்டும் அவரோட ஒன்றி கர்த்தருடைய கரத்தை பிடிப்பீர்களே ஆனால், கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே, அவர்கள் கண் எதிரையே நம்முடைய குடும்பத்தை, இப்ப ஒதுக்கப்பட்ட அந்த பிள்ளைய, எந்த இடத்துல ஃபேவர் எதுவுமே கிடைக்காம கடினமான ஜனங்கள் மத்தியில வாழ்கிற அந்த பிள்ளைய கர்த்தர் கை தூக்கி எடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. சொல்ல